உயிர்த்தெழுதலில் நாம் எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அப்பொழுது பரலோகமும் இந்த பூமியும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது தேவன் இந்த பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பார். அப்பொழுது எல்லா ஜனங்க உங்க ஒரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு. அதான் தேவனுடைய அரசாட்சி பூமியின் மீது அவர் ராஜாவர். அதன் பின்பதாக சாத்தான் விடுதலையாக்கப்படுவான். கொஞ்ச காலம் மறுபடியும் அவனுக்கு காலம் கொடுக்கப்படும். மறுபடியும் அவன் தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்புவான். மறுபடியும் திரளான ஜனங்களை அவன் வஞ்சிப்பான். ஏன்னா ஆதாம் ஏவாள்னு 2 பேரை ரெடி பண்ணி வச்சிருந்தப்பய அவன் என்ன செஞ்சான்? ஏவாளை வச்சு ஆதாமையும் சேர்த்து தூக்கிட்டாங்க போது மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் மறுபடியும் தன்னுடைய மிஷனை ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு கூட்டத்தை, திரளான கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருவான். மறுபடியும் கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தத்தை நடத்தி அவனையும் அவனை சேர்ந்தவனை அழிப்பார். இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படும். மறுபடியும் ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். இந்த வானமும் பூமியும் ஒன்றா, பரலோகமும் பூமியும் ஒன்றா இணைக்கப்படும். தேவன் நித்தியமாய் ராஜாவாய் இருப்பார். இந்த ராஜரீகத்திற்காகத்தான் நாம் புறப்படும். எத்தனை பேர் அதுல நீங்க பங்குதாரராக இருக்க போறீங்க? நீங்க மட்டும் போனா போதுமா? நான் போகணுங்கிறது சரிதான், ஆனா என்ன செய்யணும்? ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போகணும், ஆயத்தப்படணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அடுத்த உங்கள் வேலை என்ன? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசியின் அடுத்த வேலைக்கு என்ன? அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்படியே 26வது அதிகாரம் 16 to 18 வரைக்கும். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். இப்போ இங்கே கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய அழைப்பை குறித்து பேசுகிறார். அவரை கர்த்தர் அழைத்து என்ன செய்கிறார்? ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும், அடுத்து புறஜாதிகளுக்கு போகணும் சுவிசேஷம். ரட்சிக்கப்படாதவர்கள் நடுவிலே சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1-2. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகார் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமென். இப்போ அழைத்த ஊழியத்துக்கு அடுத்து சுவிசேஷ புறஜாதிகளுக்கு அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அந்த தேவ ஜனங்களின் நடுவில், யூத ஜனங்களின் நடுவில், அதில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் நடுவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அவர்களை பிரித்து அவர்கள் என்ன செய்கிறார்? கர்த்தர் தான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரிக்கிறார். இங்கு அநேகரை கர்த்தர் பிரிக்க போகிறார். சிலரை புறப்பட பண்ண போகிறார். போவீங்களா? பிரிச்சா ரெடியா? அனுப்புனா போக ரெடியா? தேவன் சொல்லுகிற வேலையை செய்ய ரெடியா? சும்மாலாம் அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் ஒன்றும் அலங்கார கிரீடம் இல்லை, அது தேவனுடைய வேலைக்கான கருவி. யார் ஒப்புக்கொள்ளுகிறார்களோ, யார் என் வேலையாய் போவார்களோ அவர்களுக்கு தான் அதை செய்வார். அவருடைய வேலையை செய்கிறதுக்கு தான். அந்த அபிஷேகம் என்பது உங்களுக்கு அலங்காரத்துக்காக இல்லை. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அபிஷேகம் இல்லாட்டி பரலோகம் போக முடியாதோன்னு, அது ஒரு உபதேசம். அது தவறான உபதேசம். அபிஷேகத்துக்கும் பரலோகம் போகிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பைபிள் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற
தேவனுடைய பரிசுத்த ஆவியை மீட்கப்பட்ட நாளுக்கான முத்திரை அபிஷேகம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியானவனால தான். அவர் இல்லாட்டி நீங்கள் பாவம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது, நீங்கள் பாவிங்கிறத உணரவே முடியாது. அவர் வந்து தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அதான் முத்திரை இல்லைங்களா? அந்த முத்திரை போடப்பட்டார்கள், முத்திரை போடப்பட்டால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அந்த முத்திரை என்ன? பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்பயும் உங்க கூட தான் இருக்கிறார். ஆனா அபிஷேகம் எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் தான் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. ஆனா யாருக்கு கொடுக்கிறாருன்னா அவருடைய வேலையை செய்ய விரும்புகிறவர்களுக்கு, அவருடைய காரியத்தை செய்ய. இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காரியத்துல உங்களை கர்த்தர் இந்த 3 வேலைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த வேலையில எந்த வேலைக்கு வேணாலும் உங்களை கர்த்தர் அழைக்கலாம். அவரவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, அவரவர்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். எப்பயுமே பயந்துராதீங்க, ஐயோ என்ன எது அனுப்பிடுவாரோ. விருப்பம் இல்லாத ஆளை கர்த்தர் அனுப்புறதே இல்லை. ஏன்னா அந்த ஆளை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. விருப்பம் இல்லாம ஒரு ரசம் வச்சாலே விஷமா போயிருக்கும் போது நீங்க விருப்பம் இல்லாம ஊழியத்தை செஞ்சா என்ன ஆயிருன்னு யோசிச்சு பாருங்க. அதனால அதெல்லாம் செய்யவே மாட்டார். முதல்ல உங்களுக்குள்ள அது விருப்பமா இருக்கும். அவருடைய சித்தம் ஒரு மனிதனுக்குள்ளாய் விருப்பமாய் வைக்கப்படும். அதன் பின்பதாகத்தான் அதை நிறைவேற்றுவார் கர்த்தர். அதனால உங்களுக்கு கர்த்தர் என்ன அழைப்போ இந்த அபிஷேகத்தை நீங்க பெறுகிற பொழுது அவரவர்களுக்கான அழைப்பிற்கேற்ற, அவரவர்களுக்கான தரிசனத்துக்கேற்ற, அவரவர்களுக்கான ஓட்டத்திற்கேற்ற அபிஷேகத்தை தான் கொடுப்பார். நடத்துற எல்லாத்தையும் தூக்கி உங்கள்கிட்ட தர மாட்டார். எல்லாத்தையும் கொடுத்து நீங்க என்ன செய்வீங்க? ஏன்னா கணக்கு கேட்டா கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு என்ன அழைப்போ அதற்கேற்றதை அவர் தருவார். அப்ப அடுத்து தலைமுறை என்ன செய்யணும்? புறப்பட்டு போகிற ஒரு கூட்டம். அவர்கள் போய் தேவனை அறிவிப்பார்கள், தேவனை நிரூபிப்பார்கள். வாசிங்க ரோமர் 15:18. ரோமர் 15:18. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்லுவதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. வேறொன்றையும் சொல்ல நான் அப்ப கிறிஸ்துவை அவர் தங்களை கொண்டு செய்தவைகளை இனிமே நீங்க சுவிசேஷம் அறிவிக்க நீங்க போகும் பொழுது உங்களை கொண்டு செய்தவைகளை நீங்க சொல்லுவீங்க. யாரோ ஒருத்தர் ஜெபிச்சாருன்னு இல்லை, நீங்க ஜெபிச்சப்ப என்ன நடந்துச்சு, நீங்க சொன்னப்ப என்ன நடந்துச்சு, நீங்க போனப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கொண்டு கர்த்தர் செய்தவைகளை சொல்லி அதுதான் அங்க ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கும். அதை தான் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பை பொறுத்து கேள்விப்படுறாங்க. பிலிப்பு சாதாரணமாக சாப்பாடு எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேர்ல ஒரு ஆள் தான். ஆனா அந்த பிலிப்பு ஒரு சுவிசேஷகனா இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையில நிரப்பப்பட்டவனா இருந்தான். ஏற்ற வேலை வந்த பொழுது கர்த்தர் அவனை எடுத்து புறப்பட பண்ணினார். அவன் சமாரியா பட்டணத்துக்கு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். அந்த ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க, பிலிப்புவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்களாம். பிலிப்பினால் செய்யப்பட்ட அதிசயங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்ப அவன் அநேகர் அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு புறப்பட்டது. திமிர்வாதர்கள் குணமாக்கப்பட்டார்கள். பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. மந்திரவாதிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்ப ஒரு பெரிய எழுப்பு உங்களை கர்த்தர் புறப்படப்படுவார். சாதாரணமா நீங்க இருப்பீங்க, ஆனா உங்களிலிருந்து வெளிப்படுகிற தேவ வல்லமை ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்ப ஆரம்பிக்கும். உங்கள் மூலமாய் கர்த்தர் அற்புத அடையாளங்களை நிகழ்த்த ஆரம்பிப்பார். ஒரு வியாதியஸ்தன் சுகமடைகிற பொழுது, ஒரு உடல்நிலை முடியாத ஒரு விழுந்து கிடக்கிற ஒரு மனிதன் தூக்கி எடுக்கப்படுகிற பொழுது ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பிப்பார்கள். அது நடக்க ஆரம்பிக்கும். உங்களிலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை அதை செய்ய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11 20 வரைக்கும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11 20 வரைக்கும். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தறினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுவோம் என்றார்கள். பிரதான ஆசாரியர் ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள்.
பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. ஆமென். கர்த்தருடைய உங்களிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து அது மேற்கொள்ளுகிற வல்லமையோடு போகும். இன்னைக்கெல்லாம் சும்மா போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடுது இல்லையா, என்ன அப்படின்ட்டு. இனி அப்படி இருக்காது. இனி தேவன் தம்முடைய வல்லமையினால் உங்களை புறப்பட பண்ணுவார். உங்களிலிருந்து வெளிப்படுகிற தேவ வல்லமை அது மேற்கொள்ளுகிறதா இருக்கும். அது சத்துருவின் எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அது வல்லமையாக எபேசு பட்டணத்திலே சாத்தானுடைய கோட்டை இருந்த இடத்திலே பவுலின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வல்லமை அது கொள்ளுகிறதா இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த நாட்களில் இருந்த மந்திரவாதிகள், கள்ள ஊழியர்கள் இதை பயன்படுத்தி குளிர்காயலாம் என்று எண்ணினால் தேவ நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும். அதை பார்க்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள், தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். மந்திரவாதிகள் தோற்கடிக்கப்படுவார்கள், மந்திர பொருட்களை கொண்டு வந்து எரிப்பார்கள். இந்தியாவில் அது நடக்கும். நீங்கள் போகிற எல்லைகளிலே நடக்கும். உங்க ஏரியாவில் இருக்க மந்திரவாதிகள் குறிச்சொல்ல உங்க வீட்டில் வந்து ஜெபிக்க வருவார்கள். அது நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களிலிருந்து வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வசனம் உங்களிலிருந்து விருத்தி அடைந்து அது மேற்கொள்ள ஆரம்பிக்கும். இந்த அபிஷேகத்தின் வல்லமை அதைத்தான் செய்ய போகிறது. நீங்கள் இப்பொழுது எப்படி உங்களை புறப்பட பண்ணுவார், எப்படிப்பட்டவர்களாய் உங்களை புறப்பட பண்ணுவார்? வாசிங்க என்னாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க. யூதேயாவின் கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். படிங்க சிஸ்டர். அமினதாபின் குமாரனாகிய நாகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாய் இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய போதும் சிஸ்டர், 13 மட்டும் போதும். இந்த தேவனுடைய பெட்டி வாசிங்க, அதையும் வாசிச்சிருங்க. 2:25 வாசிங்க, 2:17 வாசிங்க, 2:17 வாசிங்க. பின்பு ஆசாரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடு பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடே பிரயாணமாய் போக கடவர்கள். பாருங்க, ஆசரிப்பு தேவனுடைய ஜனங்கள் அந்த கானானுக்கு போகிற பாதையிலே அவர்கள் தேவனுடைய பெட்டி நடுவிலே இருக்கும். அந்த தேவனுடைய பெட்டி நடுவிலே இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து செல்வார்கள். அப்பொழுது அந்த தேவ ஜனங்கள் எந்த வரிசையிலே புறப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 1:3 யூதா முதலாவது பாளையம் இறங்க வேண்டும் முன் வரிசையிலே. அதன் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ரூபனுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். செதேயூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன். ரூபன் கோத்திரம் தென்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். 2:18 எலிப்ராயினுடைய கொடியுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும். அமியூதாபின் குமாரனாகிய எலிஷாமா எப்ராயிமின் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். 2:25 தானுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும். அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசர் தான் வம்சத்திற்கு சேனாதிபதியா இருக்க கடவன். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் இந்த தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும். அப்ப தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்யணும்? அந்த இடத்துல இருப்பாங்க. தேவனுடைய மகிமை புறப்படுகிற பொழுது அந்த தேவனுடைய பெட்டி புறப்படுகிற பொழுது 3 கோத்திரங்களாக அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். அந்த 3 கோத்திரம், முதலாவது பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம், அடுத்து ரூபன்,
இப்ராஹிம் தான், இவர்கள் ஒவ்வொருவரோடும் 3 கோத்திரங்கள். நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கலாம், எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த 3 முன்னாடி பின்னாடி சைட்ல லெப்ட் ரைட் என்ன, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக 4 பக்கங்களாக அவர்கள் புறப்பட்டு அப்படியே தங்கள் கொடிகளை எடுத்துக்கொண்டு அணியணியாய் புறப்படும் பொழுது நடுவிலே அந்த தேவனுடைய பெட்டி புறப்பட்டு போகும். அது புறப்பட்டு போய் எங்கே போக வேண்டும்? கானான் தேசத்துக்குள் போக வேண்டும். அதான் சுதந்திரிக்க வேண்டிய தேசம். அங்கே போய் அது எருசலேம் தேவாலயத்திலே அந்த தேவனுடைய பெட்டி வைக்கப்பட வேண்டும். அதே போல்தான் கர்த்தர் அப்போஸ்தலர்களாகிய 12 பேரை அழைத்து அவர் உலகத்தின் எல்லா மூலைகளுக்கும் அவர்களை புறப்பட்டு போக பண்ணினார். எல்லா எல்லைகளுக்கும் அவர்களை புறப்பட்டு போக பண்ணி தம்முடைய சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். அதே போல் இந்த கடைசி நாட்களிலே கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பி உங்களை எல்லா பக்கத்திலும் அனுப்ப ஆரம்பிப்பார். எதற்காக? அவருடைய சிங்காசனத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாக, அவருடைய ராஜரீகத்தை இங்கு கொண்டு வரும்படியாக. இதோ தேவன் அதான் சொல்ல, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் என்ன வரும்? முடிவு வரும். அப்ப அந்த முடிவு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த முடிவு வரணும்னா இந்த சுவிசேஷம் புறப்பட வேண்டும். அது எப்படி புறப்படும்? எல்லா எல்லைகளிலும் எப்படி அந்த தேவனுடைய பெட்டியை அவர்கள் கொண்டு போன பொழுது எல்லா கோத்திரங்களும் அவர்களுடைய அணியிலே சென்றார்களோ அப்படியாய் உங்களுக்குரிய அழைப்பில், உங்களுக்குரிய அபிஷேகத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்கள் ஓடி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நிறைவேற்றி முடிக்கிற பொழுது சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற டாஸ்க். அந்த வேலையை நீங்க செய்ய போகிறீர்கள். மத்தேயு 8:11 வாசிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். லூக்கா 13:29. தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். ஆமென். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து எங்க வருவாங்களாம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அதேதான் கிழக்கு மேற்கு உலகத்தின் முழுவதுமாய் நீங்கள் புறப்படுவீர்கள். இன்றைக்கு அநேகரை கர்த்தர் தேசங்களை கடந்து கொண்டு செல்வார். அற்பமா இன்னைக்கு நீங்க காணப்படலாம். உங்கள் மேல் வெளிப்படுகிற தேவ வல்லமை உங்களை அழைத்து செல்லும். உங்களுக்கான வாசல்கள் திறக்கும். உங்களை கர்த்தர் புறப்பட்டு போக பண்ணி தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் தம்மண்டை இழுத்து கொள்வார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம். அநேகர்னா எத்தனை பேரு? அதிகமான பேர் இல்லையா? கொஞ்சம் பேர் கிடையாது, அநேகம் பேர். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதிக்கும். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். அதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆகவே இந்த நாளிலே அதை உங்களுக்கு செய்யும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எசேக்கியேல் 37:1-10 வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 37:1-10 வரைக்கும். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடை
உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அதை தான் செய்ய போறார். உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே புறப்பட்டு போய் செத்து போனவர்களின் நடுவிலே பிரேதங்களை போல மாறி போனவர்கள் நடுவிலே ஒரு மனிதன் இப்படியாய் சொன்னான், என் தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு வந்து விடுகிறேன். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஏன்? பாவத்திலே மரித்து போயிருந்த மனிதன், ஒரு மனிதன் சரீரத்திலே மரித்து போனான், அடக்கம் பண்ணுகிறவன் பாவத்திலே மரித்து போயிருந்தான். அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருக்கிற ஒரு திரள் கூட்ட ஜனம் உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் தொடப்படும். அவர்கள் நடுவிலே வல்லமையில வார்த்தைகள் புறப்பட்டு அவர்களை கத்தருக்கென்று எழும்ப வைக்கும். உங்களிருந்து புறப்படுகிற தேவ வல்லமை அவர்களை ஒரு பெரிய சேனையாய் நிற்க வைக்கும். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அப்படித்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அதற்கு அடுத்ததாக ஏசாயா 55:10-11 வாசியுங்கள். ஏசாயா 55:10-11. அடுத்தது கர்த்தர் சொல்றார், அவர் வார்த்தை அனுப்ப போகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை போல உங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படும். இதுவரைக்கும் சும்மா அங்கங்க சும்மா எதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் உங்களிலிருந்து அந்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி உங்களிலிருந்து புறப்பட பண்ண போகிற கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. அது அவர் எதை விரும்புகிறாரோ அது அத்தனையும் செய்யும். அது எதற்காக அனுப்புகிறாரோ அத்தனையும் அதை வாய்க்க பண்ணும். தேவன் அதை செய்வார். ஈவன் ராபர்ட்ஸ் என்ற ஒரு தேவ மனிதன் ஒரு முறை என்ன செய்தான்? சார்லஸ் பின்னி என்ற தேவ மனிதன் ஒரு முறை ஒரு ட்ரெயின்ல புறப்பட்டு போய் கொண்டிருந்தார். இடையில அந்த ட்ரெயின் நின்றுச்சு. ட்ரெயின் திடீர்னு நின்றுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால நின்றுச்சு. அவர் அந்த ட்ரெயின்ல தான் இருக்கிறார். ஆனா அவர் இருந்த அந்த பக்கத்தில் இருந்த அந்த கிராமத்தில் இருக்க ஜனங்கள் பாவ உணர்வடைய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கதற ஆரம்பித்தார்கள். ஐயோ நான் பாவி என்று கதற ஆரம்பித்தால். ஏன்? அந்த மனிதனிலிருந்து புறப்பட்ட அந்த தேவ அபிஷேகத்தின் வல்லமையானது அவர்களை அப்படியாய் அசைக்க ஆரம்பித்தது. அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கேத்ரின் குல்மன் என்ற ஒரு தேவ மனுஷி ஒருத்தர் இருந்தாங்க. நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஆள் இப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அந்த அம்மா பரிசுத்தாவுடைய பலத்த வல்லமை அவர்களிருந்து வெளிப்பட்டது. அவர்கள் ஒரு முறை கூட்டங்களை முடித்து ஒரு பெரிய ஹாலில் கூட்டத்தை முடிச்சிட்டாங்க. நிறைய கும்பல், அவங்களால வர முடியாது. அவங்க ரொம்ப தின்னா இருக்கிறதுனால ஜனங்கள் அவர்களை தொட வேண்டும், பேச வேண்டும் என்று வருவாங்க. அவங்களால முடியல. ஃபுல்லா கூட்டத்தை முடிச்சுட்டு அவங்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வராங்க. அது அந்த பெரிய ஹோட்டலுடைய சமையல் அறைகள். அப்ப நிறைய சமைக்கிறவங்களாம் நின்றாங்க. சமைக்கிறவங்களாம் நிற்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் வரும் பொழுது எல்லாரும் கதற ஆரம்பித்தார்கள். எல்லோரும் கதற ஆரம்பித்தார்கள். நான் பாவி, சமைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு கதற ஆரம்பித்தார்கள். ஒரு முறை ஒரு தன் நண்பரை பார்க்கும்படியாக ஒரு மில்லுக்காக அவர் போயிருந்தார். ஒரு பஞ்சு மில்லுக்கு, துணி நெய்யக்கூடிய ஒரு பஞ்சு மில்லுக்கு போயிருந்தார். எது பார்க்க போனாரு. அதுல வேலை செய்து கொண்டிருந்த அத்தனை பேர் கதற ஆரம்பித்தார்கள். ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி. உடனே அந்த ஓனர் எல்லாத்தையும் நிறுத்தினார், மிஷின்லாம் நிறுத்தினாரு. அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் வந்துச்சு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்ட ஒரு முறை இந்த கேத்ரின் குல்மனமா ஒரு முறை ஒரு ஷாப்பிங் பண்றதுக்காக, அவங்க சில ஜாமான் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. அங்க இருக்கிற அத்தனை பேர் கதற ஆரம்பித்தார்கள். அப்படியானால் ஒரு முன்மாறிக்கை இது அப்படி என்று சொன்னால், வரப்போகிறது பின்மாரியின் மலை.
இது இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திராததும், இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிராததும், இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராததுமாய் இருக்கும். ஏன் நீங்கள் அதில் பார்வையாளர்களாய் இருக்க வேண்டும்? நீங்கள் தான் அதை கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட அபிஷேகம் ஊற்றப்படும். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 14 20 வரைக்கும். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 14 20 வரைக்கும். அப்பொழுது ஆசரனாகிய இல்கியாவும் அக்கீகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்கதரிசியானவரிடத்திற்கு போய் அவளோடு பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வர பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர்த்துக் கொள்வேன். நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வர பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றால், இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள்.